நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுத்தழல் அத்தியாயம் 19. முகில்திரை 12. சோனிதபுரியின் கோட்டை தொலைவிலேயே தெரியலாயிற்று. அவர்களை அழைத்துச் சென்ற அசுர காவல் படைத்தலைவன் சங்காரகன் பெருமிதத்துடனும் உவகையுடனும் திரும்பி சுட்டிக்காட்டி, சோனிதபுரி உலகிலேயே மிக பெரிய நகரம் என்றான். அபிமன்யு புன்னகையுடன் அக்கோட்டையை பார்த்தபடி புறவியில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு பின்னால் புறவியில் வந்த பிரலம்பன் 2 அடி முன்னால் வந்து, மிக பெரிய கோட்டை, இத்தனை தொலைவிலேயே அதன் கற்கள் தனித்தனியாக தெரிகின்றன, ஒவ்வொரு கல்லும் யானை அளவுக்கு இருக்கும் போலும் என்றான். அவன் மெல்ல சொன்னதே சங்காரகனுக்கு கேட்டது. அவன், சில கற்கள் 5 யானை அளவுக்கு பெரியவை. சத்திரியரே, தரையிலிருந்தே 20 ஆள் உயரத்திற்கு அவை அடுக்கப்பட்டுள்ளன என்றான். பிரலம்பன், ஆம், மாபெரும் கற்கள். அத்தனை உயரத்திற்கு அவை எப்படி சென்றன என்றான். செல்லவில்லை, கொண்டு செல்லப்பட்டன. அசுரர்களை காக்கும் 1000 தெய்வங்கள் வந்து நின்று கட்டிய கோட்டை இது. அத்தெய்வங்கள் அசுரர்களின் தோள்களிலும் அவர்களின் யானைகளின் துதிக்கைகளிலும் சென்று அமர்ந்தன. பஞ்சு பொதிகளை தூக்கி வைப்பது போல் அவர்கள் இப்பாறைகளை தூக்கி மேலே அடுக்கினார்கள் என்றான் சங்காரகன். சங்காரகர், அத்தெய்வங்களின் அருளால் நம்மை தூக்கிச் சென்றால் நன்று என்றான் அபிமன்யு. வண்டிகள் அணுக முடியாத அரச தலைநகரை இப்போதுதான் பார்க்கிறேன். புறவிகள் செல்வதற்கே கடினமாக உள்ளது. சங்காரகன், எங்கள் எதிரிகள் அணுக முடியாதல்லவா என்றான். நன்று, அவர்களை நீங்களும் அணுக முடியாது என்றான் அபிமன்யு. சங்காரகன் புரியாமல், ஆம், உண்மை என்றான். தரையில் பண்படுத்தப்படாத கற்கள் அடுக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மேல் குதிரை குளம்புகள் தாளமிட்டன. சாலையின் இருபுறமும் நின்றிருந்த வேங்கையும் செண்பகமும் கொன்றையும் பூத்து பொன் மஞ்சளும் குருதி செம்மையும் கலந்த பெருக்கு இரு பக்கமும் உடன் வந்தது. மேலும் அணுகும் தோறும் அக்கோட்டை விழிகளை நிறைப்பதாக எழுந்து வந்தது. பொதுவாக சுவர்களை கட்டும் முறைப்படி அது அமைக்கப்பட்டிருக்கவில்லை. அதை நீளமாக குவிக்கப்பட்ட கற்களின் நிறை என்று சொல்ல வேண்டும் என பிரலம்பன் நினைத்து கொண்டான். எடைமிக்க கற்கள் ஒன்றன் மேல் ஒன்று தூக்கி வைக்கப்பட்டு தங்கள் எடையாலேயே ஒன்றையொன்று அழுத்தி கொண்டு அச்சுவரை அமைத்திருந்தன. பாதை அணுகி செல்லும் தோறும் ஒவ்வொரு கல்லும் பெருகி விழிகளை நிறைப்பதாக அணுகி வந்தது. நடுவே புறவிகள் செல்லத்தக்க பாதை உருளைக்கற்களை அடுக்கி உருவாக்கப்பட்டிருந்தது. அரச பாதைக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் காடுகளுக்குள் கால்களுக்கு மட்டும் உரிய 2 வணிக பாதைகள் சோனிதபுரிக்குள் சென்றன. அங்கே ஒழுக்கு முறியாது சென்று கொண்டிருக்கும் அத்திரிகளும் புறவிகளும் காளைகளும் கழுதைகளும் உருவாக்கிய குளம்படி யோசை பாறைகளின் ஊடாக செல்லும் ஆறு போல ஒலித்து கொண்டிருந்தது. கோட்டையின் முகப்பில் அசுரகுடியின் சிம்ம கொடி பறந்தது. கிளைகளை வெட்டி வெட்டி செங்குத்தான தடியாக வளர்க்கப்பட்ட அசோக மரம் கொடி சூடி எழுந்து நின்றிருந்தது. அந்த மரத்தின் உச்சியில் மட்டும் பசுந்தழை குவை ஒன்று தூரிகை முனை என வானை வருடியது. கோட்டை வாயிலை அணுகிய போது பிரலம்பன் தலை தூக்கி மேல் விளிம்பை பார்க்க முயன்றான். அங்கே கோட்டை சுவர் 20 ஆள் உயரம் கொண்டிருந்தது. ஒவ்வொரு பாறையும் ஒன்றின் மேல் ஒன்று அமர்ந்திருக்க, மேலிருக்கும் பேரெடையினால் அடித்தள பாறைகள் சற்று அழுந்தியும் குழிந்தும் இருப்பதை அவன் கண்டான். பாறை நெகிழ்வதை இப்போதுதான் பார்க்கிறேன் இளவரசே என்று அபிமன்யுவிடம் சொன்னான். பேரெடையும் காலமும் பாறைகளையும் வளைய வைக்கும் என்று சிற்ப நூல் சொல்கிறது என்றான் அபிமன்யு. அதை அவர்கள் ஒரு நீதியாகவும் சொல்வார்கள், நாம் போதும் என்று கதறுவது வரை. இதை உண்மையில் எப்படி கட்டியிருப்பார்கள் இளவரசே என்று பிரலம்பன் செம்மொழியில் கேட்டான். சங்காரகன் கோட்டை வாயிலில் நின்ற காவலர்களிடம் கணையாழியை காட்டி அபிமன்யு பற்றி சொல்லி கொண்டிருந்தான். அபிமன்யு குரல் தாழ்த்தி, இக்கற்கள் தூக்கி வைக்கப்பட்டவை அல்ல பிரலம்பரே, இறக்கி வைக்கப்பட்டவை என்றான். பிரலம்பன் கோட்டையை நோக்கிவிட்டு புரியாத விழிகளுடன் திரும்பி, எப்படி என்றான். இக்கற்கள் அனைத்தும் இந்த மலைகளின் மேல் இருந்தவை.
அங்கிருந்து நெம்புகோல் வழியாக நிலை பெயர்க்கப்பட்டு யானைகளை கொண்டு மெல்ல உருட்டி கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். மலைச்சரிவிலிருந்து நேராக இறக்கி ஒன்றன் மேல் ஒன்றென இங்கு அடுக்கப்பட்டன. இறங்கு விசையை நெறிப்படுத்த மட்டுமே யானைகள் பயன்படுத்தப்பட்டன என்றான். பிரலம்பன் மீண்டும் மலைச்சரிவையும் கோட்டையையும் பார்த்த பின், ஆம், அது இயல்வதுதான் என்றான். அடுக்கிய பின்னர் கோட்டைக்கும் மலைக்கும் இடையேயான தொடர்பை அகழ்ந்து அகற்றி இதை தனி கட்டுமானமாக நிறுத்தியிருக்கிறார்கள் என்றான் அபிமன்யு. கோட்டை காவலர் தலைவனுடன் சங்காரகன் அருகே வந்து, செல்வோம், ஆணை பெற்றுவிட்டேன் என்றான். கோட்டை காவலர் தலைவன் தலை வணங்கி, இந்திரபிரஸ்தத்தின் இளவரசரை வணங்குகிறேன். என் பெயர் கிருங்கன். நான் இந்திரபிரஸ்தத்தை கதைகளில் கேட்டிருக்கிறேன். அங்கே கோட்டையின் காவல் மாடங்கள் முகில்களில் ஊடுருவி இருக்கும் என்றும், ஆகவே அவை எப்போதும் மழையில் நனைந்திருக்கும் என்றும் அறிவேன். ஒரு நாள் பார்த்தாக வேண்டும் என எண்ணிக்கொள்வேன் என்றான். தேவதாரு மரங்களை செங்குத்தாக வளர்ந்தெழச் செய்து அவற்றை இணைத்து கட்டப்பட்டிருந்த காவல் மாடங்களை நெற்றியில் கை வைத்து அண்ணாந்து நோக்கி கொண்டிருந்த பிரலம்பன் திகைப்புடன் அபிமன்யுவை பார்த்த பின் சிரிப்பை மறைக்க முகம் திருப்பி கொண்டான். ஆனால் அத்தனை உயரமாக கட்டக்கூடாதென இப்போது உணர்ந்துள்ளோம். இதை போல கட்டுவதே உகந்தது என்றான் அபிமன்யு. ஏன் என்றான். கோட்டைக்கு மேல் காவல் நிற்பவர்கள் முகத்தில் பருந்துகள் வந்து மோதி கொண்டிருக்கின்றன என்றான் அபிமன்யு. ஆனால் ஒரு நன்மை, அவர்கள் குடிநீரை நேரடியாக முகில்களில் இருந்தே எடுத்துக்கொள்வார்கள். கிருங்கன் சொல்லடைத்த நெஞ்சுடன், ஆம், அது தூய நீர்தான் என்றான். மின்னல்களை கொண்டு விளக்குகளை பற்ற வைக்க கூடாது என்பது அவர்களுக்கு இடப்பட்ட கூரிய ஆணை. ஏனென்றால் சில தருணங்களில் அவை விளக்கேற்றுபவனையும் எரித்து விடுகின்றன என்றான் அபிமன்யு. காய்ச்சல் படிந்தது போன்ற கண்களுடன் கிருங்கன் தலை வணங்கினான். சங்காரகன் திறந்த வாயும் வெறித்த கண்களுமாக அவர்களுடன் வந்தான். கோட்டையின் காவல் மாடங்களில் இருந்த அத்தனை பேரும் எழுந்து அவர்களை பார்த்தார்கள். அபிமன்யுவை கை சுட்டி வியப்புடன் பேசிக் கொண்டார்கள். சிருங்கரே, சென்று அரசரை பார்த்துவிட்டு வருகிறேன் என அபிமன்யு அக்கூட்டத்தை பார்த்து சொன்னான். அவர்களில் ஒருவர், சென்று வருக இளவரசே, நான் இங்கேதான் இருப்பேன் என்றார். அபிமன்யு பிரலம்பனிடம், பிருங்கர், மிருங்கர், திருங்கர் என பலர் இங்கிருப்பார்கள். மானுடர் பெயர்களை பெரும்பாலும் ஒலிகளை கொண்டே இடுகிறார்கள் என்றான். அங்கே நின்ற ஒரு காவலரிடம், நிருங்கரிடம் நான் ஆணையிட்டதாக சொல்லுங்கள். உடனடியாக அவர் அரண்மனைக்கு வந்தாக வேண்டும் என்றான். அவர், ஆணை இளவரசே என தலை வணங்கினார். பிரலம்பன், என்ன செய்கிறீர்கள் இளவரசே என்றான் சலிப்பும் எரிச்சலுமாக. நான் பொத்தை மீன், வாளால் பின்பக்கச் சேற்றை கலக்கி கொண்டே செல்வேன் என்ற அபிமன்யு, விருங்கர் எப்போது போனார் என ஒரு காவலரிடம் கேட்க அவர், காலையிலேயே கிளம்புவதாக நேற்று சொன்னார் என்ற பின் பதைப்புடன், ஆனால் என்றார். நீங்கள் செய்வதனைத்தையும் நான் அறிவேன். இப்போது உங்கள் உள்ளத்தில் எழும் எண்ணத்தை கூட நான் அறிவேன் என்று அபிமன்யு சிரித்து கொண்டே சொன்னான். ஆம், நான் இளைய யாதவரிடமிருந்து மாயத் தொழில் கற்றுக்கொண்டவனே. அங்கிருந்த ஒவ்வொரு விழியும் அச்சமோ வியப்போ கொண்டு விழித்தன. அசுரர் அல்லாத மானுடனை முதல் முறையாக பார்க்கிறார்கள் என்று தோன்றுகிறது என்றான் அபிமன்யு. ஆம், நம் வாள்களை கழுவிக்கொள்ள சுனைகள் உண்டா இங்கே என்று கேட்டு பார்க்க வேண்டும். பிரலம்பன், இளவரசே, நீங்கள் கேட்டு விடுவீர்கள். இவர்கள் உண்மையிலேயே நம்புகிறார்கள் என்றான். நாளை இவர்களின் புராணங்களில் நம்மை அப்படியே எழுதி வைத்து விடப் போகிறார்கள். அபிமன்யு, நமது புராணங்களில் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எருமை கொம்புகள், பன்றி பற்கள், குருதி விழிகள். நமக்கும் ஓர் அச்சம் மூட்டும் கூறி இருக்கட்டுமே என்றான். புராணம் பொய்யாகாது என்பார்கள். ஆகவே காலப்போக்கில் நமக்கு நல்ல வாள்கள் முளைக்கும். அவற்றில் வாளேந்தி நாம் மேலும் வீரத்துடன் ஒருவரை ஒருவர் கொல்ல முடியும். கோட்டைக்குள் சீரிலா கற்கள் பரப்பிய பெரிய சாலை அரண்மனை முற்றம் வரை சென்றது. பிற சாலைகள் அனைத்தும் அதிலிருந்து கிளை பிரிந்து வளைந்து சென்றன. மீன்முள் அமைப்பு என்றான் பிரலம்பன். கோட்டைக்கு பின்னால் மலையிலிருந்து ஒழுகி வரும் சிற்றோடைகளால்
நீர் நிறைக்கப்படும் ஏரியொன்று இருப்பது கட்டடங்களின் இடைவெளிகளினூடாக அலையும் ஒளி என தெரிந்தது. அங்கேதான் அசுரகுலத்து இளவரசியும் யாதவ இளவரசரும் காதலாடி கொண்டிருக்கிறார்கள். துவாரகையின் வருங்கால அரசர் நுண்வடிவில் அங்கே இருக்கிறார் என்றான் அபிமன்யு. என்ன பேச்சு இது என்று பிரலம்பன் சொன்னான். சில தருணங்களில் உங்களை ஒரு காட்டானாகவே உணர்கிறேன் அபிமன்யு. என் அன்னை அவ்வாறு சொல்வதுண்டு என்றான். சோனிதபுரியின் அனைத்து மாளிகைகளும் மலையிலிருந்து உருட்டி கொண்டு வரப்பட்ட பெரிய கற்களை அடுக்கி கட்டப்பட்ட தடித்த சுவர்களால் ஆனவை. அவற்றுக்கு மேல் பண்படுத்தப்படாத மரத்தடிகளை அடுக்கி முதற் தளமிட்டு மேலே மூங்கிலையும் காட்டு மரத்தடிகளையும் கொண்டு இரண்டாம் தளம் அமைத்திருந்தனர். முதற் தளம் அனைத்திற்கும் ஒற்றை வாயிலே இருப்பதை பிரலம்பன் கண்டான். சற்று கழித்துத்தான் அந்த முதற் தளங்கள் அனைத்துமே கன்றுகளுக்கான தொழுவங்கள் என்று தெரிந்தது. பக்கவாட்டில் ஏறி சென்ற மரப்படிகள் இரண்டாம் தளத்தில் இருந்த இல்லங்களை அடைந்தன. 3 தளங்கள் கொண்டவை அரச குடியினருக்கும் படைத்தலைவர்களுக்கும் உரிய மாளிகைகள் என்று புரிந்தது. அவற்றில் மட்டுமே பாணர் குடியின் சிம்ம கொடி பறந்தது. அத்தனை மாளிகைகளையும் கட்டி முடித்த பின் கோட்டை கட்டப்பட்டுள்ளது என்றான் அபிமன்யு. மாளிகையை சூழ்ந்து வேங்கை மரங்களை நட்டிருந்தனர். அவை வளர்ந்து மாளிகையின் பாறை தளத்தை தங்கள் வேர்களாலும் கிளைகளாலும் கவ்வி பிடித்திருந்தன. வீடுகளுக்குள்ளிருந்தே மரங்கள் எழுந்து கூரைக்கு மேல் கூரைகளென நின்றிருந்தன. விந்தையான இல்லங்கள் என்றான் பிரலம்பன். நாம் காட்டை விலக்கி இல்லங்கள் அமைக்கிறோம், இவர்கள் காட்டை இல்லங்களுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் என்றான் அபிமன்யு. காடுகளில் வாழ்ந்து பழகியவர்கள். இவ்வில்லங்கள் மலை குகைகளாகவும் தோன்றும். அவர்களின் புறவிகள் குளம்போசையுடன் செல்ல அத்தனை இல்லங்களிலிருந்தும் பெண்டிரும் முதியோரும் எட்டி பார்த்தனர். சாலைகளில் புறவிகளிலும் அத்திரிகளிலும் சென்று கொண்டிருந்தவர்கள் கடிவாளத்தை இழுத்து ஒதுங்கி விழி சுருக்கி அவர்களை கூர்ந்து நோக்கினர். நாம் வருவது இங்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது என்றான் பிரலம்பன். அரண்மனை மந்தனம் அங்காடியில் பேசப்படுவதில் மட்டும் மானுடரும் அசுரரும் நிகர். இந்திரனின் அமராவதியில் கூட இந்திராணியை பற்றித்தான் தேவர்கள் கூடி நின்று அலர் உரைத்து கொண்டிருப்பார்கள் என்றான் அபிமன்யு. நாம் எல்லை கடந்ததை அவர்கள் அறியாமல் இருக்க வாய்ப்பில்லை. அவர்களால் வெல்லப்பட முடியாதபடி அவர்களின் நிலம் ஒன்றை 1 வார காலமாக கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். அவர்கள் நம்மை அறியாதிருக்க முடியாது என்றான் பிரலம்பன். ஆம், இனி அவர்களின் குலக்கதைகளில் நமது பெயர் இடம்பெறாமலும் இருக்க முடியாது என்றான் அபிமன்யு. என் விளைவு நாம் வாளுடன் இடம்பெற வேண்டும் என்பதே. அங்கு அங்காடி தெரு, வணிகர் தெரு, சூதர் தெரு என்னும் வேறுபாடுகள் இருக்கவில்லை. அரண்மனைகளுக்கு அருகிலேயே தோல் கூரைகளை இழுத்து கட்டி தரையில் அமர்ந்து உலர்ந்த ஊனையும் இரும்பு கலங்களையும் உப்பு பாறைகளையும் விற்று கொண்டிருந்தனர். அரக்கும் தேனும் விற்கும் மலைவேடர்கள் நீண்ட நிறைகளாக அமர்ந்து பொருட்களை வாங்க வந்த நகர் மக்களை நோக்கி உரக்க கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். கூடவே சிலர் பெரிய முழவில் கையோட்டி புலியுருமலை எழுப்பினர். மர உரிகள், பருத்தி ஆடைகள், கொம்பு பிடி கொண்ட குத்துவாட்கள், ஓவியச் செதுக்கு கொண்ட எருமை கொம்பாலான வாளுரைகள், யானை தந்தங்களிலும் சந்தனத்திலும் செதுக்கப்பட்ட மூக்கு தூள் சிமிழ்கள், பீதர்கள் என்றான் பிரலம்பன். அவர்கள் இங்கும் வந்துவிட்டனர். பூனை குரலில் கூவியபடி அவர்கள் வண்ணப்பட்டுக்களையும் வெண்களிமண் கலங்களையும் விற்று கொண்டிருந்தனர். தடித்த மர உரிகளை அணிந்து தோளில் தோலாடை போர்த்திய முதிய பெண்கள் சுருங்கிய கண்களுடன் அவர்களை நோக்கினர். புலித்தோல் போர்த்தி பெரிய தலைப்பாகைகளின் மேல் செம்பருந்து இறகுகளைச் சூடிய அசுரகுடி மூத்தோர்கள், கரடித்தோல் போர்த்திய காவலர்கள் என நகரம் அவ்வேளையில் வண்ண அசைவுகள் நிறைந்து கொப்பளித்து கொண்டிருந்தது. பழக்கப்பட்ட குரங்குகள். இங்கே அவை இல்லப்பணி செய்கின்றன என்றான் அபிமன்யு. ஆம், பார்த்தேன். அவற்றை போருக்கும் இவர்கள் கொண்டு வரலாம் என்றான் பிரலம்பன். தொல்மொழியில் இங்கு செல்வ வளத்திற்கு குறைவில்லை என்று நினைக்கிறேன் என்றான் பிரலம்பன். அசுரர்கள் மலைகளிலிருந்து அருமணிகளை சேர்க்கிறார்கள். தேனும் அகிலும் சந்தனமும் இங்கிருந்துதான் விரிநிலங்கள் முழுக்க செல்கின்றன என்று சங்காரகன் சொன்னான். ஒவ்வொரு நாளும் பல்லாயிரம் வணிகர்கள் இந்நகருக்குள் நுழைகிறார்கள். தேன் கொண்டு செல்லும் தேனீக்களைப் போல இங்கிருந்து கிளம்பி செல்கிறார்கள். 1 மாதம் வணிகர்கள் இங்கே வரவில்லை என்றால்
எங்கள் மகளிர் வெறி கொண்டு எங்களை தாக்க தொடங்கி விடுவார்கள் என்றான். ஒவ்வொரு வேண்டிற் காலத்திலும் ஒரு பொருள் புகழ் பெறுகிறது. அதை வாங்கி சூடுவதே அழகென்றும் குடிப்பிறப்பென்றும் நம்புகிறார்கள். 1 மாத காலம் உழைத்த பணத்தை கொடுத்து அதை வாங்குகிறார்கள். இக்கோடையில் வெறியாக பரவுவது அது. அவன் சுட்டி காட்டிய இடத்தில் அசுர குடிப்பெண்கள் முட்டி மோதி கூச்சலிட்டு வாங்கி கொண்டும் நெற்றியில் வைத்து பிறரிடம் அழகு காட்டிக் கொண்டும் இருந்தனர். என்ன அது, அருமணியா என்றான் பிரலம்பன். வெறும் கூழாங்கல். இங்கே காலில் மிதிப்படும் கூழாங்கல். இது கூர்ஜரத்தின் தொன்மையான மணிச்செதுக்கு நிலைகளில் இருந்து வந்தது என்று கூவி கூவி நிறுவிவிட்டார்கள். என் மனைவி நேற்றே 8 பொன் பணத்திற்கு ஒன்றை வாங்கி கொண்டு வந்து நெற்றியில் தொங்கவிட்டு ஆடியில் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறாள். எத்தனை பார்த்தாலும் அது கூழாங்கல்தான். ஆகவே அதை நோக்கி பேருவகையை நடிக்கிறாள் என்றான் சங்காரகன். பிரலம்பன் இங்குமா என நகைக்க, நகைப்புக்குரியதல்ல வீரரே. 8 பொன் என்றால் ஒரு மாட்டு வண்டி நிறைய அரக்கு, ஒரு கழுதை சுமை நிறைய தேன் என்றான் சங்காரகன். நெஞ்சு ஆறவில்லை. ஆனால் என்ன சொல்ல? 7 குடித்தலைவர்கள் புலிமுகம் தொங்கும் வரித்தோலை போர்த்தியபடி தலையில் செங்கழுகின் இறகு நிறை உலைய நடந்து சென்றனர். அவர்களுக்கு முன்னால் அவர்கள் வருகையை அறிவித்தபடி முழவு முழக்கி 3 சென்றனர். அதற்கும் முன்னால் அவர்களின் குலக்கொடியை ஏந்தியபடி இளைய வீரன் ஒருவன் சென்றான். ஒவ்வொருவரும் தங்கள் குல முத்திரையாகிய ஓநாய் முகம் பொறிக்கப்பட்ட நீண்ட கோல்களை ஏந்தி இருந்தனர். பிரலம்பன், அரண்மனைக்கு செல்கிறார்களா இக்குலத்தலைவர்கள் என்றான். சங்காரகன், எங்கள் அரசர் 1000 குலங்களை கைகளாக கொண்டவர், சகசிரஹஸ்தர் என்றான். இவர்கள் சிறிய குடி என நினைக்கிறேன். மூக்கை வருடுவது முதுகு சொறிவது போன்ற பணிகளுக்கு இல்லையா என்றான் அபிமன்யு. ஆம் என தலையசைத்த சங்காரகன் புரிந்து கொண்டு வெடித்து சிரித்தான். நகர் நடுவே இருந்த அரண்மனை வளாகம் ஆசுர சிற்பக்கலை முறைப்படி கட்டப்பட்ட மாபெரும் மாளிகை தொகை. வேங்கை மரங்களை நெருக்கமாக நட்டு ஒன்றுடன் ஒன்று மூங்கிலால் சேர்த்து கட்டி உருவாக்கப்பட்ட அரண்மனை கோட்டை 8 ஆள் உயரம் இருந்தது. மேலே இலைத்தழைப்பே ஒரு கோட்டை என செறிந்திருக்க, அவற்றுக்கு மேல் அசோக மரங்கள் எழுந்து நின்று காவல் மாடங்களை சூடியிருந்தன. பெரிய உருளை பாறைகளாலான சுவர்களுக்கு மேல் எழுந்த 7 மரக்கட்டட அடுக்குகள் உச்சியில் கூர்கொண்டு நின்ற முக்கோண வடிவ கூரையை சென்றடைந்தன. அதன் முனையில் எழுந்த கொடிமரத்தில் பாணர்குடியின் சிம்ம கொடி பறந்தது. மாளிகைகளின் அடித்தள பாறைகளிலிருந்து எழுந்த வேங்கையும் அசோகமும் சுவர்களை கவ்வி மேலேறி சென்று தடித்த அடிமரங்களாகி மேலே தழை பரப்பாக இணைந்திருந்தன. அவை பூத்து மலர்களை உதிர்த்து அத்தனை கூரைகளையும் மூட மேலே ஓயாது பறவை குரல் ஒலித்து கொண்டிருந்தது. மலர் நிழலால் மூடப்பட்ட நகரம் என்றான் அபிமன்யு. அந்த குல பாடகன் அப்படி பாடினான். பிரலம்பன் எங்கு நோக்கினாலும் தேனீக்கள். புறவியில் கருதி செல்லாவிட்டால் கண்களில் மோதிவிடக்கூடும் என்றான். காட்டின் ஒரு பகுதியை முடைந்து ஒரு நகரமாக ஆக்கிவிட்டார்கள் என்றான் அபிமன்யு. பின் காலையில் அரண்மனையின் நிழல் நீண்டு முற்றத்தை நோக்கி விழுந்திருந்தது. மேற்கு முகம் என்றான் பிரலம்பன். ஆம், அவர்களின் முதல் தெய்வம் வருணன். மங்கள திசை மேற்கு. நாம் கிழக்கு திசையின் இந்திரனை முகம் கொண்டு இல்லமும் நகரும் அமைக்கிறோம் என்றான் அபிமன்யு. செந்நிற பாறைகளால் ஆன பெரும் முற்றத்தில் 20 யானைகளும் 100க்கும் மேற்பட்ட புறவிகளும் 2 நிறையாக நின்றன. 7 வெள்ளி பல்லக்குகளும் ஏராளமான மஞ்சள்களும் இறக்கி வைக்கப்பட்டிருந்தன. அரண்மனை முகப்பின் காவல் மாடத்தில் நின்று சங்காரகன் மீண்டும் முத்திரைகளை காட்டிக் கொண்டிருந்த போது பிரலம்பன், அவனுக்கு பெருமிதம் சொல்லி தீரவில்லை என்றான். அபிமன்யு, இயல்புதான். நெடுங்காலமாக அசுரர் தோற்று ஒளிந்து வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பெருமிதத்தை அவர்களிடம் ஊட்டுவதனூடாகவே பாணர் அவர்களை ஒருங்கிணைத்திருக்கிறார் என்றான். சங்காரகன் வந்து வருக என்று உள்ளே அழைத்து சென்றான். முற்றத்தில் நின்றிருந்த புறவிகள் அவர்களின் புறவிகளை கண்டதும் கனைத்தன. ஒரு புறவி கழுத்தை திருப்பி கயிற்றை இழுத்து அபிமன்யுவின் புறவியை நோக்கி குரல் எழுப்ப, அபிமன்யுவின் புறவி அதை திரும்பி நோக்கி ஓசையிட்டது. கண நேரத்தில் ஒரு காதல் என்று அபிமன்யு சொன்னான்.
அவன் புன்னகையை பார்த்ததும் ஓர் அச்சம் பிரலம்பனை கவ்வியது. அதுவரை விழிக்காட்சிகள் பரவியிருந்த உள்ளம் நிலை மீண்டது. எங்கு வந்திருக்கிறோம் என்ற எண்ணம் அபிமன்யுவுக்கு இருக்கிறதா என அவன் ஐயம் கொண்டான். தயங்கா காலடிகளுடன் பற்பொறி நோக்கி செல்லும் வேங்கை என அவன் விழைந்து உள்ளே நுழைந்திருக்கிறான். 3 நாட்களுக்கு முன்னர் பானாசுரரிடமிருந்து அபிமன்யுவை நேரில் பார்க்க விழைவதாக ஓலை வந்தது. நேரில் சென்று பார்ப்பதா இளவரசே என பிரலம்பன் சொல்ல, 2 பணயங்கள் அவரவர் கையில் இருக்க அஞ்ச வேண்டியது ஏதுமில்லை என்று அபிமன்யு சொன்னான். இது ஒரு சூழ்ச்சி, ஐயமே இல்லை என்றான் பிரலம்பன். அசுரர்களுக்கு சூழ்ச்சி தெரியாது. நாம் மீண்டும் மீண்டும் அவர்களை சூழ்ச்சியால் வென்று கொண்டிருந்த போதிலும் கூட அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றான் அபிமன்யு. தன் தோழனுடன் தனியாக சந்திக்க வருவதாக அபிமன்யு மறு ஓலை அனுப்பினான். ஆசுரத்தின் முதல் காவல் மாடத்தில் அவனும் பிரலம்பனும் சென்று நின்றபோது அங்கிருந்த காவலர் தலைவர் அவர்கள் இருவரையும் தொட்டு நோக்கி அனைத்து படைக்கலங்களையும் எடுத்துக்கொண்டு சங்காரகனை உடன் சேர்த்து சோனிதபுரிக்கு அனுப்பி வைத்தார். அப்போதே பிரலம்பன், எதை நம்பி இங்கு தன்னந்தனியாக நுழைகிறோம், எப்படி இங்கிருந்து மீள்வோம் என்று ஏதேனும் எண்ணம் இருக்கிறதா என்றான். எப்போதுமே நுழைவதற்கு முன் மீள்வதை பற்றி நான் எண்ணுவதில்லை. நுழைந்த பின்னர் தான் நம்மை சூழ்ந்துள்ளதென்ன, நாம் எதிர்கொள்வதென்ன என்று தெரியும். அதன் பின்னரே எதையும் திட்டமிடவும் முடியும். நுழைவதற்கு முன் நாம் போடும் திட்டங்கள் எதற்கும் நடைமுறை பயன்கள் ஏதுமில்லை என்று அபிமன்யு சொன்னான். அரண்மனை வாயிலில் ஏவலர்கள் அவர்களின் புறவிகளை பற்றி கொள்ள இருவரும் இறங்கினர். சங்காரகன் அரண்மனை முகப்பில் அவர்களை எதிர்கொண்ட முதிய அமைச்சரிடம் சென்று தலை வணங்கி அவர்களை பற்றி கூறினான். அமைச்சர் அருகே வந்து வணங்கி, வருக குருகுல தோன்றலே, என் பெயர் சுபூதன். இளைய பாண்டவரை பற்றி கதைகளினூடாக அறிந்திருக்கிறோம். அவரது சிறு வடிவாகிய மைந்தரை நேரில் காண்பது நிறைவளிக்கிறது. இந்நாள் எங்கள் வரலாற்றிலும் ஒளியுடன் எப்போதும் எழுதப்படட்டும். அபிமன்யு, அசுரர்களும் அதே முகமனைத்தான் சொல்கிறீர்கள் என்றான். அவர் புன்னகைத்து, அதே அரசியல், அதே படைக்கலங்கள், ஆகவே அதே சொற்கள்தானே முறை என்றார். அபிமன்யு உரக்க நகைத்து, ஆம் மெய்தான் என்றான். நானும் உங்களிடம் அதே முகமன்களை சொன்னதாக எடுத்து கொள்ளுங்கள். தூய நிலமான ஆசுரத்தில் கால் வைப்பதென்பது. சுபூதர், போதும், எடுத்துக்கொண்டேன், வருக. தாங்கள் இளைப்பாரி ஆடை மாற்றி அவை புகலாம் என்றார். அரண்மனையின் ஒவ்வொரு அறையும் அவர்களின் உடல் அளவு பெரிய மரத்தூண்களால் தாங்கப்பட்டு அதே அளவு பெரிய மரச்சட்டங்களால் கூரையிடப்பட்டவை என்பதை பிரலம்பன் கண்டான். அவை செதுக்கி சீரமைக்கப்படவில்லை. ஆகவே அடிமரங்கள் சரிந்த காடொன்றுக்குள் செல்லும் உணர்வையே அவை உருவாக்கின. தரை என அமைந்த மரங்களும் தடித்தவை என்பதனால் மரத்தரைகள் எழுப்பும் ஓசை எதுவும் எழவில்லை. ஓசையின்மை அது கல்லால் ஆனது என்ற எண்ணத்தை உள்ளத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தது. எங்கும் மரம் சீரமைக்கப்படவில்லை. இவர்கள் தச்சியல் கற்கவே இல்லையா என்றான் பிரலம்பன். மாறாக இவ்வாறு கட்டத்தான் தச்சியல் தேர்ச்சி தேவை என்றான் அபிமன்யு. ஏன் மரம் செம்மை செய்யப்படுகிறது? செம்மை என்பது என்ன? ஒவ்வொரு மரமும் தனக்கான வடிவம் கொண்டது. அனைத்தையும் ஒரே வடிவில் ஆக்குவதையே நாம் செம்மையாக்கம் என்கிறோம். ஒரே வடிவில் ஆக்கப்பட்ட மரங்கள் உறுதியாக இணைந்து கொள்ள முடியும். பண்படா தனி வடிவ அடிமரங்களை இணைத்து அதே போன்ற வடிவங்களை அமைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மரங்களின் எடையும் அமைப்பும் மிக நன்றாக தெரிந்திருக்கின்றன என்று பொருள். அதோடு அவர்கள் மரங்களை பெரும்பாலும் கொல்வதில்லை. நோக்குக, இந்த தூண் மரங்கள் உயிருள்ளவை. பிரலம்பன், ஆம் என்று வியப்புடன் தொட்டு பார்த்தான். நாம் வாழ்வது நமக்கேற்ப செதுக்கப்பட்ட உயிரற்ற மரங்களின் காட்டில் என்றான் அபிமன்யு. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அறையில் மாற்று ஆடைகளும் நீராட்டு பொருட்களுமாக ஏவலர் காத்திருந்தனர். அவர்கள் அரசமுறை பணிவு எதையும் காட்டவில்லை. இந்திரபிரஸ்தத்தின் இளவரசரை வணங்குகிறேன், நான் மரீசன், இவன் கொமுதன் என அறிமுகம் செய்து கொண்டார்கள். மரீசனின் தோள்களில் கையிட்டு வளைத்த அபிமன்யு, நீராடத்தான் வேண்டுமா மரீசரே? நறுஞ்சுண்ணம் மட்டும் போட்டால் போதாதா என்றான். நெடுந்தொலைவு வந்துள்ளீர்கள், வியர்வை இருக்கும்
என்றார் மரீசர். ஆம், அதற்கு கஸ்தூரி கோரோசனை எதையாவது பூசலாமே. மரீசர். இளவரசே, குளிக்கத் தயங்கும் இளம் அகவையரை நாங்கள் பார்க்கத் தொடங்கி நெடு நாட்களாகின்றன என்றார். ஆனாலும் ஒரு நல்வழியை கண்டடையவில்லை அல்லவா என்றான் அபிமன்யு. ஒரே வழிதான், நீராடி விடுவது என்றார் மரீசர். சரி, என்ன செய்வது என்றான் அபிமன்யு. எழுத்தழல் 19வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.